இருக்கான்னு பார்க்கலாம். அதிகமாக ஒரு 12 குட்டி இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ குட்டி போட்டுருக்கு. நம்ம எவ்வளோ குட்டியும் ஏற்கனவே போட்டு வந்தோம்ல, இதுக்குள்ளே தானே இப்போ நம்ம போட போகிறோம். இன்னும் குட்டி போட்டுன்னு இருக்குது, முடியலை. முடிஞ்சதும் சொல்கிறேன் நான் எவ்வளோ வந்திருக்கு. இப்போ நம்ம த்ரிஷா எத்தனை குட்டி போட்டுருக்கு பார்க்கலாம். அது எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 40 குட்டி இருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்து ஆல்ரெடி இருக்க நயன்தாரா குட்டி போட்ட ட்ராங்கில் மொத்த குட்டியை ஒன்றா சேர்க்க போகிறோம். கை வச்சோன்னே எப்படி ஓடுது. ஒரு குட்டி மட்டும் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். என் கையில் இப்போ ஒரு குட்டி இருக்குது. கண்ணு மட்டும்தான் தெரியும், உடம்பு லைட்டாக மூவ் ஆகும்போது அது வரும். இப்போ நம்ம இந்த எல்லா குட்டியும் இன்னொரு டேங்க்கு ஆல்ரெடி இருக்க மீன் குட்டி வச்சுருக்கோம், அதை மாற்ற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லா குட்டி இப்போ ஒன்றாகிறோம். ஆல்ரெடி ஒரு 60 குட்டி இருக்குது, இதில் ஒரு 30 குட்டி, மொத்தம் 90 குட்டி வந்திருக்கு. இப்போ நம்மக்கிட்ட நயன்தாரா த்ரிஷாவும் போட்ட குட்டி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதில் வந்து மொத்தம் 80லேருந்து 90 குட்டி கிட்டே இருக்குது. இதில் நம்ம எவ்வளோ காப்பாற்ற முடியுதுன்னு பார்க்கலாம், எவ்வளோ வளர்ந்து வருதுன்றதை டெய்லி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ குட்டி இருக்குன்னு மொத்தமாக வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இப்போ இந்த குட்டிலாம் நம்ம எந்த அளவுக்கு வளர்க்குறோம், எந்த அளவுக்கு பெருசாகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.